நேம் ஸ்னேகா. நான் பெசன்ட் தாம்பரம் இன்ஸ்டியூட்ல டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். போன வீடியோல பைத்தான் ஜூபிட்டர் நோட்புக் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்த்திருந்தோம். இன்னைக்கு பேசிக் ஆபரேட்டர்ஸும் டைப் கன்வர்சேஷன்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஹை லெவல் லாங்குவேஜ், இன்டர்ப்டர் லாங்குவேஜ், டைனமிக்லி டைப்டு, ஊப்ஸ், portable, libraries, indentation, multipurpose, free and open source. High level language na Python programming language English language மாதிரியே இருக்கும். நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கும் கோட் டைப் பண்றதுக்கும் இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும். இன்டர்ப்டர் லாங்குவேஜ்னா நம்ம கோட லைன் பை லைன் ரன் பண்ணும். அதனால ஈஸியா எந்த இடத்துல எரர் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். டைனமிக்லி டைப்டு அப்படின்னா நம்ம டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப வேற லாங்குவேஜ் C++லனா நம்ம int x = 10 அப்படின்னு கொடுப்போம். இதே பைத்தான்ல x = 10 கொடுத்தா 10ன்றது இன்ட்னு அதுவாவே எடுத்துக்கும். ஊப்ஸ்ல கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்ப்போம். இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன்ஸ், மெத்தட்ஸ் எல்லாம் பார்ப்போம். portable கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம். விண்டோ, மேக் ஓஎஸ், லினக்ஸ் எதுல வேணாலும் பைத்தான ரன் பண்ணலாம். லைப்ரரிஸ்ல 2 லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ், எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ். ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்னா மேத், ரேண்டம், டேட் டைம் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ்னா நம்பை, பாண்டாஸ், பிளாக்ஸ் அதெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் சொல்லுவோம். இன்டென்டேஷன்ஸ் ஸ்பேசஸ் தேவையில்லாத இடத்துல கொடுத்தா அங்க இன்டென்டேஷன் எரர் காமிக்கும். மல்டிபர்பஸ்னா நம்ம பைத்தான வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஎன்எம்எல், ஆட்டோமேஷன்ஸ், கேம்ஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நம்ம பைத்தான்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பைத்தான நம்ம ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட், மைனஸ், மல்டிபிள் டிவிஷன்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். 10 + 3, 10 - 3, 10 × 3, 10 / 3 இந்த மாதிரி நம்ம ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுல இந்த மாதிரி 10/3 கொடுத்தா நம்மளுக்கு பாயிண்ட் வேல்யூஸ் வரும். அப்படி வரக்கூடாது, ரவுண்டர் வேல்யூஸ் வேணும்னா நம்ம ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். 10 ஃப்ளோர் டிவிஷனுக்கு நம்ம டபுள் ஸ்லாஷ் கொடுப்போம். 3 இந்த மாதிரி 3ன்னு ரவுண்டர் வேல்யூஸ் வரும். இத ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவோம். இல்லனா கிளியர் டிவிஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் பார்க்கலாம். எக்ஸ்போனன்ட்க்கு டபுள் ஸ்டார் கொடுப்போம். எக்ஸ்போனன்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்ப 10 எக்ஸ்போனன்ட் 3னா 10 3 தடவை மல்டிப்ளை பண்ணும். 10 + 3, 10 + 10, 10 அதனால நம்ம எக்ஸ்போனன்ட் சொல்லுவோம். 10 + 10 100, 100 + 10 1000. இப்ப நம்ம ஆபரேட்டர்ஸ்ல ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பெரிய ஈக்குவேஷன் எழுதுறோம் பைத்தான்லனா அதுல மைனஸ், பிளஸ், டிவைட், மல்டிபிள்னு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவைட் கொடுப்போம். அடுத்தது மல்டிப்ளை, அடுத்தது ஆட், அடுத்தது மைனஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7 - 2 டிவைட் 10 அப்படின்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் 10ம் 2ம் டிவைட் ஆயிடு வர ஆன்சர்ல 7 மைனஸ் பண்ணுவோம். பண்ணி வர ஆன்சர்னா 6.8. எனக்கு 7 -
பண்ணி 7 2 மைனஸ் பண்ணி வர ஆன்சரோடனா 10 டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 7 மைனஸ் 2 பிராக்கெட் குள்ள கொடுப்போம். இப்ப 7 மைனஸ் 2 வர ஆன்சரோட 10 டிவைட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம ஆபரேட்டர்ஸ் பார்க்கலாம். இப்ப x ஈக்குவல் டு 10 கொடுக்கறேன். இந்த 10ன்ற வேல்யூ x ன்ற வேரியபிள்குள்ள போய் ஸ்டோர் ஆகுது. இந்த 10 x-க்கு ஈக்குவல்டால அசைன் பண்றோம். அதனால இது அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். y equal to 20 கொடுக்கறேன். x ஐ y யும் ஆட் பண்றேன். 13 பிரிண்ட் ஆகுது. இத x plus equal to 10 அப்படின்னு கொடுக்கறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா x-ல 10 ஆட் ஆகி x இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இப்ப ஏற்கனவே 10 அசைன் பண்ணிருப்போம். இப்ப 10 plus 10 20 x குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப x பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 20 பிரிண்ட் ஆகும். இப்ப x மைனஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறோம். இப்ப 10 மைனஸ் ஆகி இருக்கும். 20 இருந்துச்சு, 10 மைனஸ் ஆகி 10 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் பார்க்கலாம். ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்ல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்குன்னா lesser than, greater than, lesser than or equal to, greater than or equal to, not equal to, equal to. இப்ப a equal 10, b equal 13 கொடுக்கிறேன். இப்ப a lesser than or b ஆன்னு செக் பண்றோம். b விட a கம்மின்னு சொல்றோம். 13 விட 10 கம்மி, அதனால ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. a ஈக்குவல் b சொல்றோம். ஏவும் பியும் ஈக்குவல்டான்னு கேக்குறோம். 10ம் 13ம் ஈக்குவல் கிடையாது, அதனால ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. a நாட் ஈக்குவல் டு bன்னு சொல்றோம். ஏவும் பியும் நாட் ஈக்குவல், 10ம் 13ம் ஈக்குவல் கிடையாதுதான், அதனால ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம ரெண்டு ரிலேஷனல செக் பண்றதுனால ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் சொல்லுவோம், இல்லனா கம்பேரிசன் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பார்க்கலாம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்குன்னா அண்ட், ஆர், நாட், இப்ப இது a and b எடுத்துக்கலாம். a equal b and a lesser than or b. இப்ப a equal b and a lesser than or b ன்னு 2 கண்டிஷன் கொடுத்திருக்கோம். ரெண்டு கண்டிஷன்ல அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கனால ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். இப்ப a equal bன்றத 10ம் 13ம் ஈக்குவல் கிடையாது, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். a lesser than or bன்றது b ஓட a கம்மி, அது ட்ரூ. இங்க ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஒரு கண்டிஷன் ட்ரூ இருக்கு, அண்ட்ல ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும், அதனால இங்க ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. a equal b or a lesser than or b. இப்ப இங்க a equal b, a lesser than or b ன்னு ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். இங்க r கொடுத்திருக்கோம். rல ரெண்டு கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும், ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். இப்ப இதுல ஒரு கண்டிஷன் ட்ரூ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ், ஆனா ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நாட்ல a equal b கொடுக்கலாம். இப்ப நான் நாட் ஆபரேட்டர்ல
கொடுக்கறத நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப a ஈக்குவல் பின்ற செக் பண்ணணும். a ஈக்குவல் பியா, அது ஃபால்ஸ். அப்ப நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்க அந்த கண்டிஷன் ட்ரூ, அதனால ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த a நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்றோம். ஏயும் பியும் நாட் ஈக்குவல் தான் ட்ரூ, ஆனா இங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இங்க ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். நம்ம நம்பர்ஸ் லெட்டர்ஸ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்பர்ஸ இன்ட்னு சொல்லுவோம், லெட்டர்ஸ ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். நம்பர்ஸ்ல பாயிண்டர் நம்பர்ஸ ஃப்ளோட்னு சொல்லுவோம். a equal 19, b equal 89.9, c equal strings நம்ம டபுள் ஸ்போர்ட்ஸ் குள்ள போடுவோம். ஹலோ, இப்ப நம்ம a b c அதோட டைப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம டைப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தா a ஓட டைப் 90 இன்ட்னு பிரிண்ட் ஆயிருக்கு. டைப் ஆஃப் பின்னு கொடுத்தா b ஓட டைப் ஃப்ளோட்னு பிரிண்ட் ஆயிருக்கு. 89.9 ஃப்ளோட். டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுத்தா ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆயிருக்கு. பின்னா நம்ம என்ன வேல்யூஸ் என்ன டைப்னு பார்ப்போம். இப்ப நம்ம டைப் கன்வர்ஷன் பார்க்கலாம். இப்ப a ஈக்குவல் ஸ்ட்ரிங்ல 99, b ஈக்குவல் 45. இப்ப ஏயும் பியையும் நான் பிளஸ் பண்றேன். இப்ப ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூஸ கன்கேட் பண்ணா 99-45 கன்கேட் பண்றப்ப 99-45 கன்கேட் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸா இருக்கு, அதனால இப்படி கன்கேட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸ இன்டா மாத்தி நம்ம கன்கேட் பண்ணா மட்டும்தான் 99-45 ஆட் ஆகி வேல்யூ வரும். அதுக்கு நம்ம இன்டா சேஞ்ச் பண்ணணும். இப்ப இன்ட் ஆஃப் a பிளஸ் இன்ட் ஆஃப் b இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் பண்றப்ப ரெண்டு வேல்யூ ஆட் ஆகி 144ன்னு நம்மளுக்கு காட்டும். இதான் நம்ம டைப் கன்வர்ஷன் சொல்லுவோம். இப்ப a ஈக்குவல் சென்னை, b ஈக்குவல் பின்கோட் கொடுக்குறேன். இப்ப ஏயும் பியையும் பிளஸ் பண்றேன். இப்ப ஸ்ட்ரிங்கையும் இன்ட்டையும் கன்கேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. இப்ப இந்த ஸ்ட்ரிங் கோட நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்தணும். சோ a பிளஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் b. இப்ப நம்மளுக்கு ரெண்டு கன்கேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல சென்னைக்கு பின்கோடுக்கும் நடுவுல கேப் வேணும்னா நம்ம இங்க டபுள் ஸ்கோர் குள்ள ஸ்பேஸ் கொடுத்து பிளஸ் பண்ணா நம்மளுக்கு ஸ்பேஸ் வரும். இந்த டபுள் ஸ்கோர்ஸ்குள்ள நம்ம என்ன கொடுத்தாலும் அது ஆட் ஆகும். இப்ப நான் மைனஸ் கொடுக்குறேன், மைனஸ் ஆட் ஆயிருக்கு. பிளஸ் கொடுத்தா பிளஸ் ஆட் ஆகும். இப்ப இது இங்க மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு இல்ல, நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கறப்ப எந்த இடத்துல வேணாலும் நம்மளுக்கு கேப் வேணும்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப a ஈக்குவல் ஸ்ட்ரிங்ல 88 அப்படின்னு கொடுக்குறேன். இதை இன்டா சேஞ்ச் பண்ணணும். இது சேஞ்ச் பண்ண முடியல, ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்ல நம்ம கொடுக்கிற வேல்யூ இன்டா சேஞ்ச் பண்ணணும்னா அது நியூமெரிக்கல் நம்பர்ஸா இருந்தா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இங்க எஃப்னு லெட்டர்ஸ் ஜாயின் ஆயிருக்கு, அதனால இதை இன்டா சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இன்டா சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்குள்ள 0 to 9 நம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப ஏக்குள்ள
10.5ன்னு நான் கொடுக்குறேன். இதை இன்டா சேஞ்ச் பண்றேன். இப்ப இந்த டாட்ன்ற வேல்யூ இருக்கு, அதனால இதை இன்டாதால சேஞ்ச் பண்ண முடியாது. இது மாதிரி டாட் வேல்யூஸோ லெட்டர்ஸையும் இன்டா சேஞ்ச் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. இதுல இந்த வீடியோல நம்ம ஆபரேட்டர்ஸும் டைப் கன்வர்ஷனும் பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வீடியோல டேட்டா டைப்ஸை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.